சிம்பு தேவனுடைய இயக்கத்துல நடிகர் விஜய் நடிச்சிட்டு இருந்த படத்துக்கு ரொம்ப நாட்களா தலைப்பு அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படாம இருந்துச்சு. ஆனா மாரீசன், கருடன் இந்த மாதிரியான பெயர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதிகாரப்பூர்வமா இதுதான் படத்துக்கு டைட்டில் அப்படிங்கறத சொல்லாம இருந்தாங்க. பட் இப்போ அதை சொல்லிட்டாங்க. புலி அப்படிங்கிறது தான் அந்த படத்துக்கு டைட்டில் அப்படிங்கிறது வெளியிட்டாச்சு. பட் அந்த புலி அப்படிங்கிற டைட்டிலை யார் சஜஸ்ட் பண்ணா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி சிம்பு தேவனுடைய படத்தோட டைட்டில் எல்லாமே கொஞ்சம் லென்த்தா இருக்கும். நம்ம விஜயோடைய படத்தோடைய டைட்டில்லாம் ஷார்ட்டா இருக்கும். புலி அப்படிங்கிற பேரை பார்த்ததும் விஜய் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த டவுட்டுக்கெல்லாம் இப்போ விடை கிடைச்சிருச்சு. புலி அப்படிங்கிற பேரு ஏற்கனவே எஸ்ஜே சூர்யா தன்னோட படத்துக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாரு. அதுவும் விஜய் நடிக்க இருந்த படத்துக்கு. குஷி படத்தை தொடர்ந்து விஜய் மேல அலாதி அன்பும் மரியாதையும் வச்சிருந்த எஸ்ஜே சூர்யா அவருக்காகவே புலி அப்படிங்கிற படத்தை தயார் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் விஜய் எஸ்ஜே சூர்யா படத்துல நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஏற்பட்டதுனால அந்த படத்துடைய பேரை இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி வச்சிருந்தாரு எஸ்ஜே சூர்யா. பட் இந்த படத்துக்கு நிறைய டைட்டில்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது எஸ்ஜே சூர்யா கிட்ட புலி அப்படிங்கிற டைட்டிலை எங்களுக்கு கொஞ்சம் விட்டு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சந்தோஷமா எடுத்துக்கோங்க, நம்ம விஜய்க்காக தானே அப்படின்னு பெருந்தன்மையா நம்ம எஸ்ஜே சூர்யா இந்த திரைப்படத்துடைய தலைப்பை கொடுத்திருக்காரு. ஸோ இந்த புலி அப்படிங்கிற டைட்டிலுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய கதை இருக்கு. இந்த கதையே இப்படி இருக்குதே, ஸோ புலி படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் படத்தோடைய கதை எப்படி இருக்கு, படம் எப்போ வருது அப்படிங்கிற டீட்டெயிலோட உங்களை மீட் பண்றேன்.